சம்பாதிக்கக்கூடிய ஒரு கல்விதான் எனக்கு வேண்டும் என்று நம்ம பெற்றோர்கள் ஆகிய நாம் எதிர்பார்க்கும் பொழுது, அப்போ நம்ம இதை சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே ஆகிறோம். ஒழுக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்றோம், டிசிப்ளினை சாக்ரிஃபைஸ் பண்றோம். ஒரு தமிழ் பண்பாடு இப்படிப்பட்ட பண்பாடாக இல்லை. கெட் டுகெதர், லிவிங் டுகெதர், டேட்டிங், அதெல்லாம் தமிழ் பண்பாட்டுல இல்ல. இன்னொரு விஷயமும் நம்ம பண்றோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு டிவி ஷோக்கள்ல நம்முடைய குழந்தைகள் கலந்து கொண்டு பெரிய ஸ்டாரா வரணும். உதாரணத்துக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் போன்ற போட்டிகள்ல நம்முடைய பெண்கள் கலந்து கொண்டு நம்பர் 1 வரணும், நல்லா பாடணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். ஆனா ஏர்டெல் சூப்பர் சிங்கரை பொறுத்த மட்டும் ஆடிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த செலக்ஷன் ரவுண்ட்ல முதல்ல தான் நம்ம அனுப்பக்கூடிய வீட்டுல இருந்து போட்டு அனுப்பக்கூடிய ட்ரெஸ்ஸோட அவங்க போவாங்க. அதுக்கப்புறம் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கொஞ்சம் பாலிஷா தெரிவாங்க. முதல் ரவுண்ட்ல நம்ம வீட்டுல இருந்து அனுப்பும் போது என்ன வெடிஞ்சிட்டு போகக்கூடிய நம்ம பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கொஞ்சம் பாலிஷா தெரிவாங்க, 2வது ரவுண்ட்ல இன்னும் கொஞ்சம் பாலிஷா தெரிவாங்க, 3வது ரவுண்ட்ல இன்னும் கொஞ்சம் பாலிஷா தெரிவாங்க, 4வது ரவுண்ட்ல இன்னும் கொஞ்சம் பாலிஷா தெரிவாங்க. ஏன் அப்படின்னா அவன் ஆடைகளை எல்லாம் குறைச்சிருவான், கையோடைய அளவுகளை எல்லாம் குறைச்சு எல்லா பகுதிகளும் தெரிகிற மாதிரி, இடுப்புல பாகங்கள் தெரிகிற மாதிரி, முட்டிங்காலுக்கு மேல துணிகளை ஏற்றி கேமரா ஆங்கிலை அங்க இங்கே எல்லாம் வச்சு ரசிகர்கள் ரசிக்கக்கூடிய வகையிலே உங்களுடைய குழந்தைகளை காட்சி பொருளாக்கி காமாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கை தட்டிக்கிட்டு என் பொண்ணு சூப்பரா பாடுறா பாருங்க அப்படின்னு பக்கத்துல அக்கறை முகத்துல எல்லாம் ரொம்ப பெருமையா பேசுறோம். ஆனால் அங்கே நம்முடைய பெண் காட்சி பொருளாக ஆக்கப்படுகிறாள் என்பதையே உணராத பெற்றோர்களாக நம்ம இருக்கோம். இப்படி இருக்கும்போது நம்ம அனிருத்தையும் சிம்புவையும் மட்டும் குறை சொல்லி என்னங்க பிரயோஜனம்? அப்ப இந்த சூழ்நிலையில அடிப்படையை எப்படி சரி செய்வது? 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே திருக்குரான் இதற்கான வழிகாட்டுதலை சொல்லுது, ட்ரெஸ் கோட சொல்லுது. எப்படி சொல்லுது அப்படின்னா, அது சொல்லக்கூடிய முதல் பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். ஒரு காலத்துல தமிழ் பெண்கள் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் உன் பார்வையே சரியில்லை, குறுகுறுன்னு பாக்குற, அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. பார்வைகளையே தடுத்து வைத்திருந்தார்கள் தமிழ் சமுதாயத்து பெண்கள். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம பெண் குழந்தைகளே தன்னுடைய சக தொழில்களுக்கு சொல்லுது, என்னடி அவன் நம்மளை பார்க்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை விட்டது. இதற்கு யார் காரணம்? அடுத்து திருக்குரான் சொல்லுது, 2வது விஷயம், உங்களுடைய வெட்கத்தலங்களை, உங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். திருமணத்திற்கு பின்னால பயன்படுத்தக்கூடிய வகைகள் தான் இந்த செக்ஸுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த உறுப்புகள். ஆக இதை திருமணத்துக்கு முன்னாடியே நம்ம பயன்படுத்துறோம். அதுதான் பூனை கல்வி மாணவர்களுடைய, பூனையில படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய விஷயத்துல நம்ம பார்த்தோம். வெட்கத்தலங்களை பேணிக் கொள்ளல. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா, கை கால் முகம் தவிர மற்ற பகுதிகள் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று. ஆண்களாகிய நம்மளே இந்த மாதிரி ஒரு ஒழுக்கமான ஆடைகளை போட்டிருக்கும் போது பெண்கள் எல்லாவற்றையும் குறைக்கக்கூடிய விதத்திலே நாகரீக ஆடைகளைத்தான் அவர்கள் வடிவமைத்து அனுப்புகிறார்கள். அதுக்கடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, முக்கியமான ஒரு விஷயம் திருக்குரான் சொல்லுது, உங்களுடைய மார்பகங்களை உங்களுடைய முந்தானைகளால் நீங்கள் போர்த்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இன்னைக்கு செக்ஸுவாலஜி டாக்டர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெப்பன் டு அட்ராக்ட் த ஆப்போசிட் செக்ஸ். எது? இந்த மார்பகங்கள். எதிர்பாலினரை சுண்டி இழுக்கக்கூடியதிலே பெண்களுடைய அந்த மார்பகம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி தான் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதற்காக இந்த இறைவன் படைத்திருக்கிறான்னு சொன்னால், உங்களுடைய செக்ஸ் பார்ட்னரை, உங்களுடைய கணவரை நீங்க அட்ராக்ட் பண்ணி இழுக்கிறதுக்காக, நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருப்பதற்காகத்தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறதே ஒழிய, ஊர்ல போற வரவனையெல்லாம், ரோட்ல போற, வண்டியில போற, கார்ல போறவனையெல்லாம் சுண்டி இழுக்கிறதுக்காக அந்த மார்பகங்கள் உங்களுக்கு படைக்கப்படவில்லை என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு காலத்துல சால் போட்டுட்டு தான் நம்ம தமிழ் சமுதாயம் போச்சு. இன்னைக்கு போய் சுடிதார் வாங்கணும் அப்படின்னு சொன்னா, சுடிதாரோட ஒரு சால் கொடுக்குறான். அது கர்ச்சீப் மாதிரி இருக்கு. அந்த கர்ச்சீப் மாதிரி இருக்கக்கூடிய சாலை வச்சு என்ன செய்ய, நம்ம ஆளுக்கு தூக்கி போட்டுட்டு வெறும் சுடிதாரோட தான் வர்றாங்க. அப்ப இந்த மார்பகங்களை நீங்கள் உங்களுடைய முந்தானைகளால் பிளாட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இஸ்லாம் என்ன சொல்லுது, டைட்டான ஆடைகளை அணியாதீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்படின்னா, லெகின்ஸ் போட்டுட்டு வர்றாங்க. பேண்ட் போட்டுருக்காங்களா போடலையாண்டே தெரியல. அதுக்கப்புறம் நெருக்கி பின்னப்பட்ட ஆடைகளை அணிங்க. ஜன்னல் கிண்ணல் வச்சுறாங்க, கதவுலாம் வச்சுறாங்க. எந்த ஆணும் ஜன்னல் வச்சு ஆடைகள் போடப்படுறது இல்லை. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்டான ஆடைகள், அதாவது உள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் வெளியே தெரிகிற மாதிரி ஆடைகள் போடாதீங்க அப்படின்ட்டு. ஒரு காலத்துல தமிழ் சமுதாயம் உள் ஆடைகளை வெளியே காயப்படுவதற்கு கூட வைக்கப்படுது. அந்நிய ஆண்கள் பார்த்து விடுவார்கள் நம்ம ஆடைகளை அப்படின்ட்டு, அந்த உள்ளாடைகளை வீட்டுக்குள்ளேயே காயப்படுவார்கள். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. உள்ளாடைகள் வெளியே தெரியக்கூடிய வகையிலே தான் வெளியாடைகள் டிசைன் செய்யப்படுகின்றன. அப்ப இது யாரோட தப்புங்க?
அதுக்கடுத்து வந்து டு ஆப்போசிட் செக்ஸ், எதிர்ப்பாளரை சுண்டி இழுக்கக்கூடிய வகையில நீங்க வந்து ஆடைகளை அணியாதீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஆடைகள் வடிவமைக்கப்படுவதெல்லாம் நீங்க பாருங்க, எந்த பகுதிகள் மறைக்கப்பட வேண்டுமோ அந்த பகுதியை வெளியே தெரியுது மாதிரியும், எந்த பகுதிகள் ரொம்ப மறைச்சாலும் ஒன்றும் சரியில்லை, ஒன்றும் மறைக்கலண்டா, கையிலாம் க்ளவுஸ் போட்டிருப்பாங்க, இதுல இருந்து இது வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஆனா இந்த நெஞ்சு பகுதியில பெரிய ஒரு ஆர்க்கின் ஷேப்ல ஒரு ஓட்டம் இருக்கும். இப்படிப்பட்ட ஆடைகள் வந்து எதிர்ப்பாளினரை வந்து சுண்டி இழுக்கும். அது போக வந்து இந்த ஆடைகளோட வந்து இந்த இஸ்லாம் வந்து தங்களுடைய இஜாபை நிறுத்தல. ஆடைகள்லயும் இருக்கணும், உங்களுடைய இதயங்கள்லயும் இருக்கணும், உங்களுடைய பார்வைகள்லயும் இருக்கணும், உங்களுடைய எண்ணங்கள்லயும் இருக்கணும், உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய நன்னடத்தைகளிலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆக வந்து அடிப்படை சரியில்லை. இதற்காக வந்து நம்ம அனிருத்தையும் சிம்பையும் குறை சொல்லக்கூடாது. நம்ம திருந்தணும், நம்ம சமுதாயம் திருந்தணும், நம்முடைய கல்விக்கூடங்கள் திருந்தணும். அதற்கு ஒரு வழிகாட்டியாக திருக்குரான் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் வந்து வாழ்வியல் வழிகாட்டியாக இருக்கிறது. ஆகையாலே அடிப்படையை மாற்றுவோம், ஒரு புதிய சமுதாயத்தை படிப்போம், அது ஒழுக்கமிக்க சமுதாயமாக, வெற்றி சமுதாயமாக ஆகும் என்று சொல்லி இஸ்லாமிக் பீஸ் சென்டருக்காக உங்களிடம் வந்து விடைபெறுகின்றேன். ஏகே ஜமான். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும்.